நீ நடந்தா பூஜை எதுக்கு போ எவ்வளவு வருது ஓடியதா சுத்தனா சொல்லு ஈத்து போட்டு அடிக்கிறாங்க அவன் ஒருத்தருக்கு பிறந்திருப்பானா அவங்க அம்மா ஒருத்தருக்கு தான் பெற்றிருப்பானா சரியே நீ மட்டும் வாயால சொல்லிட்டு போட பொறுமை வர கண்டிப்பா வேமா வர மட்டும் நீ போல பார்த்து ரெண்டு பூமி ஆடு மகாராஜா வாய தண்ணி அவருக்கு அந்த டாடி எட்டாது ஒரு சுத்து வர மாட்டேங்கிறாங்க வடகவர் தான் எடுத்து வரணும் அடிக்கிறோம்னா கம்மியாட்டி கம்மியாட்டியா அடி தெரியல அடிச்சு பாரு மகராஜா வெடி சத்தம் கேட்டுச்சு ஓ சாமி மச்சா யாரு அடி சொல்லுவேன் மகராஜா மதியம் வரணும்னா நாளைக்கு சொல்லு ஐயா மகாராஜா சொல்லக்கூடிய வார்த்தையா அனைவருக்கும் அந்த குட்டி சொல்லி ஆயிட்டு போய் ஊர் சுத்திட்டு வர அவனை மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க அவனை முதல்ல அது இல்லாம பேர் வச்சு கூப்பிடுறாங்க என்னன்னு மெண்டல் பூபதி
அவன் இன்னும் போறோம் இல்லையா இங்க ஏத்து வரும் அவங்க கூட போன இல்ல போயிட்டாடா போவியா போயா எங்களுக்கு பாட்டு எடுத்துறது எங்களுக்கு பாட்டு எடுத்துறது சொந்த பொண்டாடி கூட விளையாட மாட்டான் போயா போயா இவன் இத்து பாருங்க கம்மியாச்சு இவன் என்ன மண்டல் போகுது எங்க ஒரு காரி ஒரு கைடா ஏதுடா ஏதுடா அவன் என்ன பத்தி தெரியாது தெரியாது வந்து பச்சவா தெரியாம ஆடுறாங்க எப்படிடா எப்படி எனக்கே தெரியாது ஏய் ஒருகா தெரியாது பெரிய ஆடு பேச ஒரு சூனி வச்சு கூட்டாளி வாய ரத்தம் அழகா வந்து நான் தான் பீமே வேணும் மகாராஜா பாண்டுமகாராஜனுக்கும் குந்தா தேவிக்கும் மாதா தேவிக்கும் பிறந்த பிள்ளைகளும் ராஜாக்கள் கருமருக்கு வேறு இளையோ வேறோ அப்படி எப்படி என்றால் எப்படி 16000 யானை பலம் 10,000 சிங்க பலம் அடைத்த வேறோ என்னை போல சம பலம் எடுத்தவர் தம்பி மொத்தம் 7 பேர் அது யார் யாரு சொல்லுங்கடா என்னை போல சம பலம் எடுத்தவர் மொத்தம் 7 பேர் இடும்பாசூரம் 1 பக்காசூரம் 2 என்னடா நிக்குது ஐயா மகாராஜா நெக்கில்ல அக்கில சுத்துறா கம்மியாச்சு சேர்ப்பாடி வாங்க யாரா அவன்தான் மகாராஜா இடும்பாசூரம் 1 பக்காசூரம் 2 சராசந்தம் 3 மணிமாற 4 கீழ்ச்சகம் 5 என்னை சேர்த்தால் துரி 7 பேர் சரி சபா படுத்தாங்க ஒருத்தம் குடும்பமான சாவல இல்ல ஆமா மாதிரி அவங்களை பொதிட்டாக சமாளி சொல்லி வச்சுக்கணும் பொதிக்கிறதா அப்படி சொல்ல பொதிக்கிறதா மொத்தம் 7 பேர் அது மட்டும் விளக்கும் அது மட்டும் கிடையாது தம்பி அது மட்டும் கிடையாது எப்படின்றா என் கையில கதை இந்த கதைக்கு பேரோ பவுண்டரிங்கம் பவுண்டரிங்னு சொல்றாரு அந்த பவுண்டரிங்னு எப்படி பேர் வந்தது அதான்டா கதை வச்சிராரு அதுக்கு பேர் தான் பவுண்டரிங்க அது எப்படி கேக்குறா ஐயா மகா கதைக்கு பேரோ
பவுண்டரிங் வந்து தெரியும். அந்த கதை என் கரத்துக்கு எப்படி வந்தது? எப்படி சொல்லுங்க மகாராஜா. ஏற்கனவே காலத்துல தம்பி எனக்கு ஒரு 5 வயது இருக்கும். 5 வயது சிறிய வயது. ஆமா. அந்த சின்னஞ்சிறு வயதுல நான் என்ன செய்யறேன், ஒரு காட்டுல போயிட்டு ஒரு மலை மேல போய் ஒரு பெரிய பாறாங்கல் மேல ஏறுறேன். மலை மேல ஏறிட்டீங்க? மலை மேல ஏறுறேன். அப்படி ஏறி உடனே பாக்குறாங்க எங்க அம்மா குந்தமாதேவி. சின்ன பிள்ளை ஆச்சு. இவன் மலை மேல ஏறானே, அங்க இருந்து கீழே விழுந்தா என்ன கதியாவோ? பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து. யார் சாவறா? பிள்ளை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு பயந்து என் தாய் என்ன செய்யறாங்க, அடே தீபா ஏறாதரா கம்மியாட்டி உன் காத்த புடுங்க விட்டா என்ன ஆகும் தெரியுமா? நீ சொன்னதுக்கு பின்னிசை நான் தெரியுமா? அப்படி யாராவது வீமன் ஓடுதாங்க. நான் அப்ப திரும்பி பாக்குறேன், எங்க அம்மா சொல்றதையா காதுல விழ. அம்மா ஓடி வராங்க, நம்மள அடிக்கத்தான் போறாங்க. அப்படி என்று அந்த மலை மேல இருந்து சும்மா திடீர்னு அம்மா வந்து அடிப்பாங்க. அந்த பயத்துல மலை மேல கீழே விழுந்தாங்க. அப்படி கீழே குதிச்ச பாரு, ஒரு பெரிய பாறாங்கல். ஒரு பெரிய வட்டப்பாறை. அந்த பாறை மீது சும்மா திடீரென்று விழுந்த உடனே அந்த பாறையாகப்பட்டது பட்டி தவிடுபடியா போச்சா. தவிடுபடியா விட்டுது. ஆமா, அம்மா வர பயந்துக்கிட்டு அந்த மலை மேல கீழே குதிக்காது பாரு. வீந்து எடுத்த பாறை. ஒரு 5 வயசு பையன். ஆமா, இவருக்கு அப்ப 5 வயசு. 5 வயசா இருக்கும் போது மலை மேல இருந்து எகிரி குச்சா இருப்பாரு. இவர் எகிரி குச்சி அந்த பாறை மேல விழுந்தா இருப்பாரு. இவருக்கு ஒன்னாவதா அந்த பாறை தான் சுக்குலூரா போச்சு. அந்த பாறை சுக்குலூரா போச்சு. அப்பே அம்மா பலமா 5 வயசுல. 5 வயசுல அம்மா பலம். அப்ப அந்த பாறாங்கல் பால் குடிச்சுதான் அம்மா பலம் வந்துருவா. என்ன பால் என்ன சொன்னா? ஐயோ, அம்மா பால் குடிச்சுட்டா அம்மா தெம்பு. அப்படி விழுந்தவர் பாலை தவிடுபடியா போற உடனே அந்த வழி தாங்காமல் சும்மா பஜார் கத்து கத்து வழி தாங்க முடியாம பஜார் என்று கத்துறவர். நான் கத்தக்கூடிய கத்து அந்த ஓசையாகப்பட்டது சாம்பலாபுரி ஆண்டு வரக்கூடிய எம்ம தர்ம காதல் போய் விழுந்தது. அப்பா அம்மா தூரம் போச்சு. அப்படி விழுந்த உடனே யமதர்மனாகப்பட்டவன் அந்த ஓசை எந்த வழியாக வந்ததோ கத்திர ஓசை வழியாக அவன் கதையை தோல்வை வைத்துக் கொண்டு அந்த சத்தம் கேட்ட வழியே வரம்பா. ஆமா, அப்ப எனக்கு வயது 5. அவன் ஓசை வழியா என்கிட்ட வந்துட்டான். அப்ப 5 வயது பிள்ளைக்கு எவனை பார்த்தால் எப்படி இருக்கும்? நடுங்கும் இல்லையா? அவனை பார்த்த உடனே பயம் தாங்காமல் மறுபடியும் அம்மாவே கத்தினாரு. எம்மனை பார்த்தா பயம் வருமா? திரும்பி பஜாரு கத்தினாரு. அப்படி கத்திய உடனே என் சத்தத்தை கேட்டு யமதர்மா பட்டவன் அலண்டு போய் கையில வச்சிருந்தா பாரு அது அங்கேயே போட்டு விட்டு ஓட்டும் ஓடிட்டான். அப்ப பாக்குறேன் அந்த கதையை பார்த்த உடனே ஓட்டுமா ஓடி அந்த கதையை எடுத்து பாக்குறேன். அந்த கதையில 2 எழுத்து தான் இருந்தது. என்ன ஒண்ணு வா இன்னொன்னு போ. ஒண்ணு வா இன்னொன்னு போ. ஆமா, இந்த 2 எழுத்து தான் இருந்தது. ஆமா, அதை பார்த்து பாரு. கதையே போ அப்படி இருக்கு பாரு. அது போய் மறந்து விட்டது. மறுபடியும் கதையே வா அப்படி மேலே கைக்கு வந்து விடும். அதுல 2 எழுத்தா போடுச்சு. ஒண்ணு வா ஒண்ணு போ. கதையே வா வா. அதான் உனக்கு வரமாட்டேன். விட்டுருவாங்க. எது வரல அப்படி சொன்ன உடனே எதையாகப்பட்டது பவுண்டரிங்க. அது மட்டும் தான் உனக்கு விளக்கும். நேற்று தினத்தில் என்ன நடந்து உங்களுக்கு தெரியுமா? என் தந்தை பாண்டு மகாராஜன் சொர்க்கமடையவில்லை. அப்படி என்று நேற்று தினத்துல ராஜசூயாக செய்தோம். ஆமா, ராஜசூயாகத்துக்கு வந்தா பாரு பக்கு மக்காளிகள்
துரியன் முதல் விகரன் கடை 100 பேரும் வாயற்பாடு தடுத்து கீழே விழுந்தாம அதை பார்த்தா பாரு என் மனைவி பாஞ்சாலி சும்மா இருக்க கூடாதா குளிந்து வரக்கூடாதா குழந்தை அப்படின்னு கேட்டா பாரு அங்க பங்கப்பட்ட துரியோதனன் ராஜசுலேவத்தில் கலந்துக்கல நான் போறதே சரி அவங்க இதுல கோச்சுன்னு போயிட்டான் ஆனா இன்றைய தினத்துல ஏதோ காரணம் தெரியல என் அண்ணன் கூப்பிட்டுருக்காரு நான் தனிமையா போக கூடாது என் தம்பி இருக்கான் ஆனாலும் எழுத மாட்டேன் அர்ஜுன பெருமா அவன் கூட தான் போகணும் மேடவாக்கம் நகரத்திலே வாசமா இருக்கக்கூடிய வசந்தி என்று சொல்லக்கூடிய எங்க அக்கா அப்ப எனக்கு அக்கா தான் ஆமா நம்ம அக்கா ஆனது பீமகாரம் கொண்டிருக்கக்கூடிய பீமன் பாஞ்சாலி இவங்க இருவருக்கு ஆளுக்கு 50 ரூபாய் சன்மானமாக கொடுத்திருக்கின்றது அந்த அம்மனுடைய குடும்பத்தில் திரௌபதி அம்மன் துணை இருந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தையும் தந்து காட்டுவாங்க அம்மனை பிரார்த்திக்கின்றே சுவே செய்வோம் பாஞ்சாலியே நமக்கு படி எடுப்பாங்க பார்த்தா பாஞ்சாலிக்கு அம்மா படி எடுக்கிறாங்க தம்பி போ இதோ இந்த சுவே செய்யும் இதே மேடவா சுந்தரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தம்பி எங்க நாடகத்தில் போட்டிருக்கக்கூடிய ஒரு 100 ரூபாய் சன்மானமாக கொடுத்திருக்கிறார் அந்த குடும்பத்தில் அம்மன் துணை இருக்கிற அம்மனை பிரார்த்திக்கின்ற சுபேஜயம் இது இன்னும் இதே தியானமாட்ட நகரத்திலே சேர்ந்த ஐயனா ஆமா என்று சொல்லக்கூடிய எனக்காக முடியாது 500 இப்படியாக தம்பி அர்ஜுனன்
என்ன 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 நெக்ல வரும்போது வரும்போது நெக்ல வரமா வரமா இவன் கூட கும்பிடு போறான் பாரு தம்பி அது வாச்சா இது அம்திரார்களே இது அப்பர்பட சபை லட்சுமி கடாட்சி பொருந்திய சபை லட்சுமி பொருந்திய சபை சபை மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அவர மாதாத்துக்கு கம்பெனி வாத்தியார் வாத்தியாருக்கு கம்பெனி அலுவலருக்கு உங்க பேரு விளக்கமா கூறு. விளக்கமா சொல்லுங்க. தெரியும் பெருமான் அர்ஜுன அர்ஜுன பெருமான் பெருமான். அர்ஜுன பெருமாள் அப்படி பிராந்தே நான் யாரோ பிராந்தே யாருக்கு? ஐயா பாண்டுவனுக்கு குந்துமாஜே மாத்ராதேவி குந்தமாதேவி மாத்ராதேவி. ஐயா ராஜாக்கள் ஐயா ராஜாவுக்கு ஆமா அப்படி பிராந்தே பிராந்தே. தம்பி நான் 32 அழகு அழகு. அது எப்படி எப்படி குடினா பின்ன அழகு குடினா பின்ன அழகு. ஆமா பல்ல பரிசு வீடு பரிசு வீடு. தம்பி தோல்ல அவர் லட்சம் தோல்ல அவர் லட்சம். தோல்ல துளசி மாலை தோல்ல துளசி மாலை. தொப்புல அவர் லட்சம் ஒப்பில் அவர் கலசம் பாதத்திலே செந்தாமரை பாதத்திலே செந்தாமரை அப்படி சொல்லு தம்பி கருத்திலே கண்டிப்பா மரத்திலே காண்டிபம் அப்படி சொல்லக்கூடிய 32 அழகு 32 அழகு. ஆமா அது மட்டும் கிடையாது வேறு பண்ணுவோம் நாமதேயம் பல்வேறு ராமதேயம் அது எப்படி எப்படி பத்துடே பருப்புடே பருப்புடே, விஜயே விஜயே, காண்டிமே காண்டிமே, அப்படி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய, வேறு 11 நாமதேயம் அப்பா அப்பா, ஒரு ஆள் ஒரு பேர் தானே இருக்கும். என்னடா 11 பேரு? அர்ஜுனா காண்டிபா கிருடி, பருக்கா கேடி. இது அரே அப்பா பர்வோ ராமதேயம் தம்பி அப்படி சொல்லு ஏய் அப்படி பிராந்து ஏய் யாரும் அப்படி தான் பிராந்து அகிலவாசியாய் வந்த இந்திர ஈன்ற புத்திரன் அர்ஜுனன் வந்து பேசினேன். ஓ, தேவகோமன் இந்திரன் அம்சத்தால் பிறந்தவர் இவரே. தம்பி ஜெய் இந்திரன் ஆஹா, அவர் அபிஷேகம் பிறந்தவர் அர்ஜுனன் அர்ஜுனன் அது மட்டும் கிடையாது தம்பி எதுனாவாதி மற்றல்ல இருநல மகிழ்ந்து கூட அந்த பங்குனி இருந்த திங்கள் அந்த ஆளவன் பயிரிடாலே ஜகுனி வருவாய்க்கு விஜயன பிந்த கட்டி பங்குனி மாதம் 6ஆம் தேதி திங்க கிழமை தம்பி உத்தர நட்சத்திரம் ஆமா சந்திரன் குறித்து ஏய் சந்திர உதயன் ஆமா ஒரு தம்பி யாரா பார்த்த பிறந்தவர் என் முதல் பெயர் பார்த்தேன் என்று முதல் பெயர் பார்த்தேன். பார்த்தேன் பெயர் உங்கள் பேரு பார்த்தேன். பார்த்தேன் தம்பி அது மாணவனுக்கு புத்தாராய் பிறந்தவரே அது ராஜாக்கள் ஏழு பங்கு பங்காளி இருக்காங்க அத்திராட்டு மகனுக்கு காந்தார் அம்மைக்கு பிறந்த பிள்ளைகளோ 100 பேர்
தான் இருந்துச்சாண்டா. கரெக்டா 105 சோழ. ஆமா, அவங்க 100 பேரு, இவங்க 5 பேரு. 5 பேரு. அப்படி பிரான்ஸ். ஏய், அவன் எப்படி கொடுத்தா? அவன் அண்ணன் தம்பிக்கு ஒரு சோழ. ஒரு சோழ 100 பேத்துக்கு 100 சொல்ல போயிட்டு 5 பேத்துக்கு 5 சோழ. 5 சோழ. ஆமா. ராஜி பாஜா கொடுக்குறது இல்ல. அப்ப என் அண்ணன் பார்த்தா திவாச்சி அவர் பவர் ஏறி பட்டு அவர் திருவாரூர் இருக்காம திருவாரூர் குடுக்குடு ஏறி போய் கைத்து புரிடி இருக்குமா இந்த கைத்து புரிடில ரோய்க்கு ஒரு குத்து விட்டான ஒரே குத்து நோங்கி எப்படி சமமா கொடுக்காம நீ மட்டும் அப்ப பார்த்தா ஏ பிமா ஏன் அடித்த காரணம் என்ன அப்படி கேட்க அப்ப திருவாரூர் பிமா தர ஏ திருவாரூர் அத பிளாசோலியே பிளாபயத்துல எத்தனை சோள இருந்தது 105 சோள எங்களுக்கு 52 சோள 52 சோள உங்களுக்கு 52 சோள 52 சோள சரி பாஜா போய் ஆமா சரி பாரு பிரிச்சு குடுறா அப்படி நம்பர் அவ தலை குனிஞ்சிட்டே இருந்தான் பாரு இவனே தலை குனியறான்னு பார்த்தா ஏ அண்ணன் குத்துன குத்து இந்த கைத்து நரம்பு அறுத்துட்டு போயிடுது அந்த கைத்து நரம்பு அறுத்துட்டு ஆமா அவ தம்பி 95 பேர் வந்து அந்த தலை நிமித்தி அவரை விட்ட பிறகு அந்த தலை நேரா நின்னுச்சு தம்பி வந்து நிமித்தி விட்ட பாருங்க நின்னுச்சாம் பாரு அதுக்கு பேர் தான் மரகா புலிசாகரன் யாரு கேட்டா அவன் யாருக்குன்னா தனவாளைக்கு கீழே குளிச்சானா கிடையாது தலை கீழே குளிச்சுக்கோ அட்ட முதல் மரகா புலிசாகரன் ஒரு பேர் வந்தது அப்ப பார்த்தா ஒரு பிளாஸ் வளர்த்து பாதி நாட்டுக்கு பாதி பாதி கேட்கறான்ல பிளாஸ் சொல்லிலே இப்ப பாக்க கேக்குறானுங்களே அதான் இப்படி காலாத்து குயிராடு விட்டால் நாட்டுல பாதிக்கப்பட்டு பாத்துங்கப்பா பிளாஸ் சொல்லிலே கேட்டோம் நாட்டுல பாதி கேட்க கண்டிப்பா கேட்பான் விடமாட்டான் இதுல கேட்கறப்ப அதுல கேட்க மாட்டான் அவன் பார்த்தா படுத்துக்காங்க என்ன செய்தா சாப்பாடு சாப்பாடு வித்தத்தை கலந்தா குளிக்கிறமே குளத்துல குரு வச்சு காட்டி வைத்தான் படிக்குமே போய் அது ஏடாம பாத்து விட்டான் நடிக்குமே வயல நச்ச முள்ள நாட்டி சாப்பாடுல விஷத்தை கலந்தா குளத்துல நடக்கிற வழியில பாம்பை விட்டான் நடக்கிற வழியில நச்சு முள்ள நாட்டினா நான் செஞ்சுக்கிறேன் பாரு உங்களை சாவடி தம்பி அதெல்லாம் எப்படி தப்பித்து வந்தோம் மாமா பாபால அருளால தப்பித்து வந்தோம் அவர் என்ன தெரியுமா செய்தான் நெருப்பாய்த்து விட்டா ஆனா என்ன பீமாச்சு தப்பித்து வைத்து வேற இடுமாவனை சென்றீங்க ஆமா இடுமாவனை சென்று அது இடுமனை மடித்து வேற எங்க சென்றோம் முன்னூத்தி மகம் ஆமா முன்னூத்தி மகத்து தம்பி இடுமனை மடித்து முன்னூத்தி மங்கலம் சென்றாங்க அப்பா அப்ப முன்னூத்தி மகத்துல எந்த வடிவத்தோட இருக்கிறோம் வடிவம் இருக்கும்போது அப்ப பஞ்சாயத்து நிருபம் வந்தது பாஞ்சாலிக்கு சொல்ல வரும் அப்படி சொல்ல அப்ப அந்த நிருபத்தை கண்டு அந்த பீமாட்சியும் நானும் ஐயர் வடிவத்தில் போனீங்க அப்ப ஐயர் வடிவத்தில் போன உடனே அந்த சபையில உட்காந்தோம் ஆனா திருவண்ணங்க அவங்க 100 பேர் வந்தானுங்க ஆமா 100 பேர் வந்த உடனே அவங்க இல்ல வளர்த்து பார்த்தார்கள் யாராலும் இல்ல வளைக்க முடியல ஒருத்தவனும் வளைக்க முடியல ஆமா அப்ப அந்த சுத்தத்தை பார்த்து கேட்டு ஐயா கத்த முடியாதா
வளர்க்கலாமா இல்ல எத்தனை ஜாதியாதாரங்களை வளர்க்கலாமா அப்படி கேட்க அவன் சுசூகமா பார்த்தா ஐயா எந்த ஜாதியாதாரங்களை வளர்க்கலாம் ஏன் தங்க பாஞ்சால கரம் இருக்கலாம் சம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டான் சொன்ன உடனே அப்ப குடும்பம் நான் எழுந்து தம்பி அதை வளர்த்து மஞ்சள் கிளாத்து பார்த்து பச்சை குடி அரைத்து பாஞ்சால கரம் முடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்ப வந்தா அவனுக்கு 100 பேரும் என்ன சுத்தி ரவுண்டு கட்டினானுங்க ஏன்னு கேட்டா நம்மளுக்கு சொந்தமான பாஞ்சாலிய ஏதோ ஒரு பாப்பா ரெட்டுன்னு போறோம் நம்ம பாக்க சும்மா இருக்கா அப்படி சுத்தி அப்ப நான் பிஸ்கான்னு முழிக்கிறேன் ஏன்னு கேட்டா அவனுக்கு 100 பேரு நம்ம இருப்பது 2 பேரு ஆமா யாரு கண்ணு பாஞ்சாலியோ இந்த அர்ஜுன பார்த்து போச்சுட்டு இருக்க அப்ப என் அண்ணன் கூட வந்தாரு பாரு ஐயா தம்பி மாட்டிக்கிட்டானே அப்படி கொடுங்க ஏந்து அது இந்த வர கம்பர் அதுல கம்பத்தை பிடிங்க அவரை 100 பேர்த்தையும் ஒரே அடிச்சாடியா கம்பத்தை பிடிச்சி ஒரே அடியா அடிச்சுட்டாங்க ஆமா அப்ப அடிச்சு வருது அப்படி அடிச்சு வருது வேற பாஞ்சாலி விட்டார்கள் அப்ப நான் பாஞ்சாலி போயிட்டு அம்மா ஒரு கண்ணி ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் அப்ப எங்க அம்மா கால விட்டுது அம்மா கால களி என்று விட்டுது கனி என்று ஆமா அப்ப கனியா இருந்தா 5 பேர் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படி சொல்ல அப்ப அம்மா பேச்சு கட்டக்கூடாது அப்படின்னு அப்பவே 5 நாள் திருமணம் பாஞ்சாலிக்கு 5 பேருக்கு 5 நாள் திருமணம் பரமர் ஒரு நாள் பீம ஒரு நாள் அர்ஜுன் ஒரு நாள் சகாதேவன் ஒரு நாள் நகுல ஒரு நாள் 5 பேருக்கு பாஞ்சாலி அப்ப 5 பேருக்கும் பத்தினி பாஞ்சாலி ஆமா அப்ப துரியோதன பார்த்தா அவிராஜாக்கள் அரக்கமலை சாவில்ல உயிரோடு தான் இருக்கிறான் அவன் மனதில் எழுந்து கொண்டா நாட்டை கேட்டு பார்த்து நாட்டை கொடுக்க மறுத்து விட்டா மறுத்து ஈத்தா காட்டா காட்டினா ஆமா ஈத்தா காட்டை காட்டுறது அது ஈத்தா காட்ட ஐயத்து சுண்ணாம்பு மேல ஏற்படுத்தி எங்க அப்பா இருக்கார் பாரு அவர்கிட்ட சொன்னேன் நான் சொன்னேன் ஆமா இதான் துரியோதனர் ஈத்தா காட்டை காட்டி விட்டா எப்படி தங்குவது அப்படின்னு மகன் அனுப்பி அந்த இந்திரபுரத்தை ஏற்படுத்தி இந்திரபுரத்துக்கு அவ குழுவார் இருந்தோம் அவ துரியோதனர் நிர்பந்திச்சு அவன் நிர்பந்திக்கிறது அவன் 100 பேர் வந்தானுங்க ஆமா அது துரியோதனத்துக்கு தம்பி அப்ப அந்த மாளிகை சூழ்ச்சி வல்ல மேலாகுவோம் வேடு பள்ளமாகுவோம் அப்படி இருந்த பாரு அவன் தான் மனதா பிடிச்சாங்கன்னாச்சு அவர் நேரா வந்தா பாரு வீடு வாயில் பாரு தடுத்து அங்கே பொறுத்து வீடு விட்டான் அப்ப என் மனைவி பாஞ்சாலி ஒவ்வொரு வீடு இருந்து கூந்தலாட்சி கொண்டிருந்தான் ஆமா அல்ல குடித்து வரக்கூடாதா குருடா மகனே அப்படி பார்த்து துரியோதன வந்து கேட்டு விட்டான் அப்ப அவன் தம்பி 99 பேர் இருக்காங்க பாரு அண்ணன் வந்து ஊழ்ந்துட்டாரு அப்படின்னு அவளும் வந்து ஊழ்ந்தாரு பாரு அப்ப அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டா அடா 5 கண்ணம் பெற்றது அத்தனையும் நொல்லையா குருடா அப்படின்னு கைதாகிட்டு தீர்த்து விட்டா அது வந்து எல்லா காரணம் கேட்டா என் மனைவி பாஞ்சாலி அப்ப பார்த்தா அப்ப பங்குபட்ட அப்பே போயிட்டாரு ஆனா இந்த காரணம் தெரியல அண்ணன் பீமாதன் ஆயிருக்கிறார் அண்ணன் இருந்தால் அர்ஜுன் வந்திருக்காரு சரி அவனை தனிமா வைக்கூடாது ஏன் தம்பி இருக்கான் பாரு நகுலா சகாதேவன் அவனை 2 பேர்த்து கூட்டுதான் நான் போக வேண்டும்
பார்த்தாமல் சபை. ஆமா, மாதா பிதா குரு தெய்வம். உங்களுடைய பாதத்திற்கும் திரௌபதி அம்மா பாதத்திற்கும் 1 கோடி வணக்கம். அண்ணன் வணக்கம். பாண்டு மகனுக்கும் குந்தாதேவி மாதா தேவி. பாண்டு மகனுக்கும் குந்தாதேவிக்கு பிறந்தவர்கள் 3 பேர்கள். தர்மராஜ் எங்க அண்ணன் தர்மராஜ் 1, பீமாச்சி 2, அர்ஜுன பெருமா 3. அதே பாண்டு மகனுக்கும் மாதா தேவி பிறந்தவர்கள் நகுலன் சகாதேவன். ஆமா, நீங்க நான் தான் நகுலன் சின்னவன். ஆயிரத்தால பங்காளி இருக்கிறார். திருநாட்டு மகனுக்கும் காந்தாரம்மனுக்கு பிறந்தவர்களோ 100 தம்பி ஒருத்தர் அவர்தான் சகாதேவன். 100 பேர். எங்க 100 பேர் சின்ன வயசுல பகை. அது நினைச்சு சாப்பாடுல வசதா கண்டா நடக்கிற வயல லட்சமுள்ள நாட்டினா குளிர் குளத்துல குறிச்சு நாட்டினா வடிகிற பயல ஏறால் பாம்புகள் அதெல்லாம் போக எங்க ஐயர் ராஜா கொல்ல வேண்டி அணுக்கு மாளிகை ஏற்படுத்தினார். அது எனக்கு நாராய கோபாலகரன் அவர்களால தப்பித்து வந்தோம். நேரா பாஞ்சல் எங்க அண்ணா பீமாச்சி அர்ஜுன பெருமாள் போனாரு. இல்லாதவர்களை வளைத்து வராதவர்களை வளைத்து வச்சுக்கூடி அறுத்து பாஞ்சாலை கருமிட்டார். ஆமா, எங்க அர்ஜுன பெருமாள். அதனால பாஞ்சாலிக்கு 5 பேர் ஆனாங்க. 5 பேர். ஆமா, அப்படி இருந்தாலும் இப்ப நாங்க இந்த பஸ்ல இருக்கிறோம். அண்ணன் அழுத்திறாரு. நான் மட்டும் தனியா போக கூடாது. என் தம்பி இருக்கா சகாது பாண்டி ரங்கனுக்கும் மகாராஜனுக்கும் பிறந்த பிள்ளைகளோ 2 பேர். நகுலன் சகாதேவன். சகாதேவன் நீங்க 2 பேர். ஏதோ தெரியல, எங்க அண்ணா எடுத்திருக்கிறார். அண்ணா வணக்கம். தம்பி நம்ம அண்ணா அழுத்திருக்கா. நம்ம இருவரும் போக வேண்டும். போலாமா? அண்ணன் தர்மராஜ் கூப்பிட்டுக்கார். நான் தனிமையா போய் உடனே கூப்பிட்டேன்.
ஆகவேதான் நீங்க நால்வரும் எக்குறை இல்லாமல் அர்ஜுனா நம்மள சகாதேவர்களே ஸ்ரீமதேனா வாழும்படி ஆசீர்வாதம். அது உங்களுக்காக நம்மளை காத்திருக்கிறேன். சுவாமி கண்ணே சோபதா மலருக்காக உங்க செண்டா மலர் பாராமை ஐயா வளையாத விருது வளைத்து என்னுடைய மாலையிட்ட அர்ஜுன பெருமாளே உன் பாதத்துக்கு போய் வணக்கம். ஐயா மன்னவா உங்கள் தங்காயிரம் வணக்கம். இதோ கோடி கோடி வணக்கம் வணக்கம் வணக்கமா எல்லாரும். கண்ணே பாஞ்சாலி பாத்து பாஞ்சா சும்மா இருப்பா சாமி ஆகட்டுங்க. சரி, அண்ணா எங்களை எழுத்த காரணம் இந்த இந்திர பிரசத்து ராஜசூயாகத்தை முடித்து ஆமா. சாம்ராஜ்ய பக்கத்தோடு இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கின்ற போது ஒரு ஆகாத கனவு கண்டிருக்கின்றேன். ஆமா, என்னன்னா சிவபெருமான் இருக்காரு. அவர் வடக்கே இருந்து தெற்கே ஒரு வெள்ள ஆட்டை ஓட்டி கொண்டு போதா. அந்த தாத்தாவையான வேசரை கூப்பிட்டு அழைத்து கேட்டதுக்கு அப்பா எந்த காரணத்தை கொண்டும் ஊர் பயணம் செல்லக்கூடாது. அது மட்டுமல்ல 13 ஆண்டு காலம் நீங்க ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். எந்த நேரத்தில் உங்களுக்கு ஆபத்து வரலாம். அப்படி நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் நீங்க வேற எங்கன்னா போனாலும் ஊர் பையன் எங்கன்னா போயிட்டு போறீங்க. யாரும் எங்க போக கூடாது. அப்படி இருப்பதற்காக அனைவரும்